லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மேலும் இந்த பலியானது ரூபின் சாமுவேல் பிறந்த நாள் அன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டி இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஒரு முரண்பாடு மிக அழகாக அருள் சகோதரர் முன்னிலையிலேயே சொன்னார். எல்லோரும் செல்லும் வழியிலே நாமும் சென்றால் அதில் என்ன வேற்றுமை இருக்கிறது? நாம் பெரிதாக என்ன செய்து விட்டோம் மற்றவர்களை விட? நமக்கென ஒரு வழியை உருவாக்கி, நமக்கென ஒரு கொள்கையையும் உருவாக்கி, நமக்கென ஒரு பாதையும் வகுத்து அந்த பாதையில் நடக்கும் பொழுது தனிச்சிறப்போடு இருப்போம். தனிமைத்துவம், the uniqueness or the individuality என்பதை வெளிப்படுத்த முடியும். அதுதான் இயேசு நம் ஆண்டவர் வகுத்த வழி, அவர் நடந்த வழி, அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஐயமே இல்லை. அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. மிக தெளிவாக சொல்லுகிறார், பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆக இந்த பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தியவர் யார்? பலியானவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய பாவத்துக்காகவா? இல்லை, நம் பாவத்துக்காக, இந்த மானிட குலம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக. ஆக அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தனி வாழ்க்கை, அவர் நடந்த பாதை ஒரு தனி பாதை. அவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அவருடைய வரலாறு சொல்லும், அது கரடு முரடான ஒரு பாதை என்று. பிறக்கும் பொழுதே மருத்துவமனையில் பிறப்போம், இல்ல வீட்டில் பிறப்போம், இல்ல நல்ல ஒரு பங்களாவில் வசதியான இடத்துல, வசதிகள் நிறைந்த செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பும், எல்லா செல்வாக்கும் உண்டு. ஆனால் இவரின் பிறப்பு முற்றிலுமாக முரண்பட்ட ஒன்றுதான். மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். மாடுகள் பிறக்கின்ற இடத்திலே, மாடுகள் அடைபட்டு கிடக்கும் இடத்திலே, சாணம் எல்லாம் இருக்கின்ற அந்த இடத்திலே, வைக்கோல் சாணம் எல்லாம் இருக்கின்ற அந்த இடம், மானிட மகனின் பிறப்பு சரித்திரம் அது முரண்பாடானது, இயற்கைக்கு மாறானது. ஆக இன்று நற்செய்தி வாசகம் இறைமகன் இயேசு சொல்லுகிறார், பிளவை உண்டாக்க வந்தேன், அமைதியை அல்ல. தீ பற்ற வைத்திருக்கிறேன், அழகா சொல்ல, தீ அது எரிந்து கொண்டிருக்கிறது, அது எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆக அவருடைய பிறப்பு இந்த முரண்பட்ட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, படித்தவன் என்று சொன்ன அந்த
சதுசேயர்கள், மறைநூல் வல்லுனர்கள், யூத தலைவர்கள், இவர்களெல்லாம் மக்களை அடக்கி ஆண்டார்கள். அடக்கி ஆண்டார்கள். எந்த இடத்திற்கு சென்றாலும் முதன்மையான இடம் தேடினார்கள். மரியாதை வேண்டி நின்றார்கள். சட்டத்தை மக்கள் மேல் திணித்தார்கள். சட்டத்தின் பிடியில் மக்களை கைதிகளாக்கினார்கள். சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மக்களை அடிமைகளாக்கினார்கள். இதெல்லாம் யூத சமூகத்தில் இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்க்கும் அடையாளமாக, எதிர் அடையாளமாக இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மை, எல்லாவற்றையும் எதிர்த்து கேட்டார், எல்லாவற்றையும் எதிர்த்தார். இன்று நாம் காலையில் பார்த்தோமே, கோவிலில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. ஆக கோபம் உச்சந்தலையில் ஏற ஒரு புரட்சி வீரனாக சாட்டை விண்ணி, என் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக ஆக்கிவிட்டீர்களே என்று சொல்லி விரட்டி அடைத்தார். கடவுள், அவர் கடவுள், அவர் கடவுள். ஆனால் அவர் செய்கின்ற செயல் முரண்பாடு. சாதாரண ஒரு மனிதனை போல சாட்டை பின்னி அடிக்கிறார், விரட்டுகிறார் என்றால் கோபம், அது முரண்பாடு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு நிற்கின்றார். கன்னத்தில் அறைகிறான். கன்னத்தில் அறைந்த போதும் என்ன கேட்டார்? ஏன் என்னை அறைந்தாய் என்று கேட்டார். ஆனால் அதே ஆண்டவர் தான் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னாரு. ஏன் அன்னைக்கு காட்டல? ஏன் அன்னைக்கு கேள்வி கேட்டார்? ஏன் என்னை அறந்தாய் என்று கேட்டார். அதில் மிகவும் அருமையான பொருள் இருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா இல்லை அழிப்பதா? நன்மைகள் செய்கிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார், அசுத்த ஆவிகளின் பிடியிலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிக்கிறார். ஆனால் சாபத் டே, ஆண்டவருக்கு உரிய நாள், அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்ற குற்றப்பழி எதிர்த்து நிற்கிறார். எதிர்க்கும் அடையாளமாய் இருக்கிறார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே. கடலிலே நடக்கிறார், காற்றை அடக்குகிறார். அசுத்த ஆவிகளும் ஜெபிக்கும் பொழுது அதையும் செய்கிறார். அந்த பன்றி கூட்டங்களுக்குள் எங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும் பொழுது அப்படியே நடக்கட்டுங்கிறார். எத்தனை எத்தனை உண்மைகளை நாம் அறிய முடியும் இயேசுவில். ஆகவேதான் இயேசு ஒரு சாட்சி, அதைத்தான் பவுலடிகள் என்று எபிரேயர்கள் திருமுகத்தில் மிக அழகாக சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பற்றியே மிக அழகாக சொல்லுகிறார். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லுகிறார். அதையும் நம் நற்கருணை ஆராதனையின் போது நான் எடுத்து காட்டினேன். நம் வாழ்வில் நம்பிக்கையை தூண்டி வழி நடத்தி நிறைவு செய்யும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு அந்த வாழ்வு, தன்னுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றை கடந்து அவர் பெறுகின்ற அந்த வாழ்வு, அதுதான் மாட்சி, அதுதான் மகிழ்ச்சி, அது இறை மகிழ்ச்சி. அதை பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஆக அதுவே பெரிய ஒரு முரண்பாடு. எந்த ஒரு தன் சுய நலத்திற்காக அந்த சிலுவையை ஏற்றாரா? ஒரு எள்ளளவும் அவரிடம் சுயநலம் இருந்ததா? சிலுவை சாவு அவருக்கு தேவையா? அதை உதறி தள்ளிவிட்டு ஓடிவிடலாமே. ஏன் ஓடவில்லை? அதுதான் எதிர் அடையாளம், அதுதான் முரண்பாடு, அதுதான் தனிமைத்துவம், the individuality and the uniqueness of the person.
அதைத்தான் இறைவன் இன்று இந்த இறை செய்தியின் வழியாக நம்மிடம் கேட்கிறார். அதற்குத்தான் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை முதல் வாசகம் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. எரேமியா இறைவாக்கினரை கொலை செய்ய துணிகிறார்கள், கிணற்றிலே தள்ளுகிறார்கள். ஆனால் இறைவன் மீட்டுக் கொள்ளுகிறார், இறைவன் மீட்டுக் கொள்ளுகிறார். ஆக சிலுவை ஏற்று இப்பொழுது கடவுளின் அரியணையில் வலப்பக்கத்தில் அவர் வீற்றிருக்கிறார் என்று முடிக்கிறார். பாவிகளால் நமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் நாம் மனதூரியோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அடுத்து ஒரு அறிவுரையாக நமக்கு சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கடவுளை பாவிகளால் நமக்கு உண்டான பாவத்தால் நமக்கு உண்டான அந்த தண்டனையை மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட இயேசுவை எண்ணி பாருங்கள். எத்தனை எத்தனை அவமானங்கள்! கன்னத்தில் அறையப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், ஆடையின்றி நிர்வாணமாக்கப்பட்டார், யூதனின் அரசன் என்று எழுதி இகழப்பட்டார். நீ மெசியா என்றால் கீழே இறங்கி வா என்று சொன்னார்கள். உன்னையும் என்னையும் காப்பாத்து என்று சொன்னான். எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் தாங்கினார். முரண்பட்ட வாழ்க்கை, தனக்கென ஒரு வழி, அது இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றும் வழி, அந்த இறைவனின் சித்தத்துக்கு தன்னை கையளிக்கும் வழி, தன்னை சிலுவையில் பழியாக்கும் வழி, அதுவே இறைவன் விழும்பும் வழி, அதுதான் உன்னதமான வழி, அதுதான் மீட்பின் வழி, அதுதான் நமக்கு பாவ மன்னிப்பையும் கொடுத்தது, மீட்பையும் கொடுத்தது. ஆகவேதான் இந்த முரண்பாடை பற்றி தான் இறைவன் பேசுகிறார். ஓய்வு நாள் என்பதற்காக ஒரு நல்ல உதாரணம் சொல்வார்ல, மாட்டுக்கு தண்ணி காட்டாம விட்டுருவியா, இல்ல கிணத்துல விழுந்து தூக்கி விடாம இருந்துருவியா? கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஆக அப்ப சொல்லுவார், என்ன சொல்லுவார்? சட்டங்கள் சட்டங்கள் மனிதனுக்காக, மனிதன் சட்டத்திற்கு அல்ல. மிக அழகாக சொல்லுவார். ஆக ஓய்வு நாளையும் ஆளக்கூடிய வல்லமை கடவுளுக்கு உண்டு. ஆக அதை இன்னும் விதமாக சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று சொல்லுவார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது உங்களிடையே, அப்படி இருக்கக்கூடாது உங்களிடையே என்றும் சொல்லு. எவ்வளவு ஆக எல்லா நிலையிலும் இயேசுவை, ஆக எந்த ஒரு கடவுளும் சிலுவையிலே பலியான நம் கடவுளை போல பலியாகி நம்மை மீட்டார்கள் என்று சொன்ன நம்ம சொல்றது உண்டு. எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்ததா கடவுள் வந்து அப்படியே உலகத்தெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி, மக்களுடைய கவலை எல்லாம் போக்குற மாதிரி, அப்பெல்லாம் பயங்கரம் நிறைய இருக்கும், கற்பனை கதைகள் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் நம் கடவுள் ஒருவரே. கடவுள் என்ற அந்த நிலையை வலுவன பற்றி கொள்ளாமல் தன்னை தாழ்த்தி மனிதனாகி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிவர் ஆனார் என்று முரண்பாடு, முரண்பட்ட வாழ்க்கை. அந்த முரண்பட்ட வாழ்க்கை இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆக நீ கிறிஸ்தவன் என்று சொன்னால், நீ கிறிஸ்துவின் சீடன் என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டவன் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த முரண்பாடு உன்னிடம் இருக்க வேண்டும். அதுவே உனக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். தனி ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டும், தனிய பாதை அமைக்க வேண்டும். அந்த பாதையில் வேணா எல்லோரும் நடக்கணும். யாரோ நடந்த பாதையில் நீ நடக்க கூடாது, கிறிஸ்து காட்டிய வழியில் நீ நடக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய வாசம் சொல்லும் பொழுது பிளவு. ஆக கிறிஸ்தவன் இந்த உலகுக்கு ஒரு எதிர் அடையாளம், உலகுக்கு ஒளியாக, உலகுக்கு உப்பாக என்று சொல்லும் அந்த வசனங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக கிறிஸ்துவை போல நாம் வாழ வேண்டும். ஒரு பெரியவர் 70 வயது இருக்கும், 70 வயது நிறைந்த ஒரு பெரியவர் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் இந்த ரேஷன் கடை இருக்கு இல்லையா, அரசு இந்த பொருட்கள்லாம் விற்பாங்களே, அரிசி மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஊற்றுவாங்களா, அந்த ரேஷன் கடை அது இருந்த ஒரு வீட்டில் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கிராமத்தில். அந்த வீடு பழுதடைஞ்சு போச்சு. உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் பேசி முடிவு பண்ணி, கோயிலில் பின்பகுதியில் சப்பர கொட்டகை மாதிரி ஒன்று இருந்தது, அந்த சப்பரத்தை தூக்கி நான் வெளியில் போட்டுட்டு ரேஷன் கடையை அதில் வைக்கலாம் அப்படின்னு ஊரே சொல்லுது.
அப்படின்னு ஊரே சொல்லுது. அந்த ரேஷன் கடையை நடத்துபவர் பக்கத்து ஊரை சார்ந்தவர். அவர் ஒரு உயர்ந்த இனத்தை சார்ந்தவர், பெரிய ஜாதியை சார்ந்தவர், நல்ல என்ன சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள மனுஷன், கட்சியில எல்லாம் இருக்கிறார். பயம், ஊருக்கும் பயம். எங்க ஊர் இல்லை அப்படின்னா எங்க ஊர்ல இருந்து இது போயிடும், அப்படி அந்த ஊர்ல இருந்து இது போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேற, பயம் வேற, போயிடும் அப்படிங்கிற பயம் வேற. ஆனால் இந்த பெரியவர் மட்டும் என்ன சொல்றாரு, அன்றே ஆண்டவர் தந்தையின் இல்லத்தை வியாபார கூடமாக மாற்றினீர்கள் என்று சொல்லி சாட்டையை எடுத்து அடித்தார். கோவில்ல பின்பகுதியாக இருந்தாலும் இது சப்பர கொட்டையாக இருந்தாலும் கோயிலோட இணைஞ்சிருக்கு. இதுல ரேஷன் கடை வச்சா அதுவும் வியாபாரம் தான், செய்யக்கூடாது. இன்னொரு வீடு காலியா கிடக்கு, அதுல வைங்க அப்படின்னு சொன்னா கேட்கல, யாருமே கேட்கல. ஊரே ஒண்ணு சொல்லுது, நீ மட்டும் தனியா சொல்லிட்டு இருக்க, இந்த ஆளுக்கு இனிமே ரேஷன் கடையில் எதுவும் கொடுக்க கூடாது இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு ஊர் முடிவு எடுக்குது. குடும்பத்துக்கு ரேஷன் கடையிலேருந்து எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு ரேஷன் கடையை அங்கேயே வச்சுட்டாங்க. எண்ணி 15-20 நாள் தான் அந்த ரேஷன் கடை குப்பைகளெல்லாம் கூட்டி அள்ளி அந்த ரேஷன் கடை நடத்துகிற ஒரு தீ வச்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்தில் கிடந்த மண்ணெண்ண டின்னு ஒன்று சூடாகி வெடிச்சு அடிச்சது அவர் மேல. மருத்துவமனையில் கிடந்தாரு 1 மாசம், தொடையெல்லாம் வெந்து போய். அப்ப மனம் மாறினார். அவர் ஒரு இந்து. அவர் வந்து சொல்லுகிறார், அன்னைக்கே இவர் சொன்னாரு, ஐயா சொன்னதை கேட்காம செஞ்சீங்க, அது என்ன தண்டிச்சிருச்சு, இந்த இடத்துல கடையை நான் இனிமே நடத்த வரமாட்டேன், நீங்க மாற்று இடம் கொடுத்தா நான் வந்து நடத்துறேன், இல்லைன்னா நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஆக மறுநாளே அந்த கடையை மாத்தி வச்சுட்டாங்க. இது கிறிஸ்தவனுக்கு அடையாளம். ஊரோட ஒத்து போகணும்னு எல்லாத்துக்கும் தேவையில்லை, நிச்சயமாக தேவையில்லை. உண்மை எது என உறக்க சொல்ல வேண்டும். உயிரை கொடுத்தாலும் அதை உயிரை இழந்தாலும் உண்மைக்கு சாட்சி சொல்ல வேண்டும். அதுக்கு தான் சொல்லுவாங்க, நீ சொல்லும் உண்மை உன்னை வாழ வைக்கும் சொல்லுவாங்க. நீ சொல்லும் உண்மை உன்னை வாழ வைக்கும், ஆனா நீ சொல்லும் பொய் உன்னை வாழ விடாதுன்னு. ஏன்னா அது ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். தினம் செத்துக்கிட்டே இருப்பான். ஐயோ இப்படி செஞ்சு விட்டோமே, ஐயோ அன்னைக்கு இப்படி சொல்லிவிட்டோமே, என்ன இருந்தாலும் நான் சொல்லியிருக்க கூடாது, ஐயோ இப்படி சொல்லிவிட்டனே, யாருக்கும் தெரிஞ்சிருமோ, எவனும் வந்துருவானோ, நம்மளை பிடிச்சிருவானோ, மாட்டிக்கிருவோமோ, ஐயோ அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ அப்படின்னு ஒரு பொய் சொல்லிவிட்டு வாழவே முடியாது. ஆக நீ சொல்லும் பொய் உன்னை வாழ விடாது, ஆனால் உண்மை உன்னை சாக விடாது. உண்மை உன்னை சாக விடாது, வாழ வைக்கும். ஆக உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையை உறக்கச் சொல்லுவது, உண்மைக்கு சான்று பகர்வது, உண்மையாய் வாழ்வது, நேர்மையாய் இருப்பது, அநியாயத்துக்கு குரல் கொடுப்பதுதான் நம் ஆண்டவர் வகுத்த வழி. அது இந்த உலகத்தின் போக்கல்ல, இந்த உலகத்துக்கு மாறான எதிரான ஒரு முரண்பாடான வாழ்க்கை. அந்த முரண்பாடான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் கொடுக்கின்ற அழைப்பல்ல, சவால். கிறிஸ்தவன் என்றால் அதுதான் அடையாளம். அப்படி வாழ்ந்து காட்டத்தான் இறைவன் நம்மை அழைக்கின்றார். அதைத்தான் பவுலடிகளால் சொல்லும் பொழுதும் மிக அழகாக சொல்லுவார், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் வாழ்வை காத்து கொண்டேன், வெற்றியும் பெற்றேன், என் வாழ்வை காத்து கொண்டேன் என்று மிக அழகாக சொல்வார். அவர் போராட்டம் நம் கண்முன்னே நிற்கின்றது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், தன்னுடைய மனமாற்றத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார். ஆக அந்த போராட்டத்தில் வாழ்வை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஒப்பற்ற செல்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அடைவதற்காக இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனையும் குப்பை என கருதினேன், குப்பை என கருதினேன் என்று சொல்லுவார். அதையும் கடந்து சொல்லுவார், அந்த ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்ற பேர் ஆவல் ஒரு பக்கம். ஆகவே நான் சாக வேண்டும், ஆகவே நான் சாக வேண்டும், சாகணும், செத்து போகணும், ஏன்னா அப்பதான் நான் இயேசுவை அடைய முடியும் அப்படின்னு ஒரு ஆவல், பேர் ஆவலா இருக்காது. அதையும் கடந்து போராட்டத்தை சொல்லுவார். அதான் போராட்டம், அதான் நல்லது ஒரு போராட்டம் சொல்லும்போது அதான் சொல்லுவாரு. அதையும் கடந்து
கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்னும் எண்ணம் இன்னும் மேலோங்கி நிற்கிறது. இந்த கிறிஸ்துவை இன்னும் எத்தனையோ பேருக்கு கொடுக்கணுமே இருக்கு. ஆக அதற்காக நான் சாவை விட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவார். வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுவார். எப்படிப்பட்ட போராட்டம் பார்த்தீங்களா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவன் போராட்டம். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை இப்படிப்பட்ட போராட்டமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவை அறிவிக்கணும், கிறிஸ்துவுக்கு சான்று பகரணும், கிறிஸ்து காட்டிய தனித்துவ வாழ்க்கையும் வழியிலும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான், அதுதான் முரண்பாடு என்பது இயேசுவில். அப்படிப்பட்டதான் இந்த உலகை நாம் அணி செய்து கொண்டிருப்போம், இந்த உலகை நாம் அழகுபடுத்தி கொண்டிருப்போம். ஆக அப்படியாக நாம் வாழும் இந்த உலகை அழகுபடுத்த, இந்த உலகில் இறை ஆட்சியை கட்டி எழுப்ப இறைமகன் இயேசு காட்டிய வழியிலே நடப்போம். அதற்கான அருளை, ஆசிரை, வல்லமையை கேட்டு தொடர்ந்து இத்திருப்பலியில் நமக்காக செபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.